தமிழ்நாட்டில் எப்படி போதை கலாச்சாரம் பெருகி இருக்கிறதோ அதே மாதிரி குண்டு கலாச்சாரமும் பெருகி இருக்கிறது. அஜித்குமார் வழக்கில் 5 போலீஸ்கார் அடிச்சாங்களா, அவனுக்கே நீ மாவு கட்டு போடல, கேள்வி எழுதா? திருவண்ணாமலையில் 2 போலீஸ் சேர்ந்து ஆந்திராவில் 2 பெண்களை வன்முறை பண்ணாங்களே, கேள்வி எழுதா? எஸ்ஐ வீட்டில் போய் ஒருத்தன் உள்ளே போய் வெட்டுறான், அந்த எஸ்ஐ அப்புறம் கல்லை விட்டு அடிச்சு 4 பேரில் ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. இங்கே சார் கொண்டு வந்தது தேர்தல் ஆணையம், பீகாரில் சார் கொண்டு வந்தது தேர்தல் ஆணையம். இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்க. பிஜேபி தான் சார் கொண்டு வந்தது. தேர்தல் ஆணையம் 12 ஆவணம் தான் கேட்குது, பிஜேபி கேட்கல. தேர்தல் ஆணையம் சப்போர்ட்டிங்க ஆதார் கார்டு எடுத்துக்குன்னு சொல்லுது, பிஜேபி கேட்கல. இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு நாளும் திடீர்னு ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை திசை திருப்புறதுக்காக எஸ்ஐஆரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு பாம்பு பிளாஸ்ட் வேறு நடந்திருக்குது. அதுக்கு மோடி அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்ற மாதிரிலாம் வாதம் வைக்கப்படுதே சார், அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பதவி விலகணும்லாம் திமுக வச்சாங்கன்னா இன்றைக்கெலாம் திமுக டெய்லி பதவி விலகுங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அந்த கேவலமான நிலைமையில் தாங்க இருக்குது. இன்றைக்கி போலீஸ் துறைக்கான டிஜிபியை நியமிக்க முடியாத ஒரு அவல் நிலையத்தில் தான் தமிழ்நாடு இருக்குது. இன்றைக்கி டெல்லியில் ஒரு போலீஸ் கமிஷனர் ரிட்டையர் ஆகிறாருன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி அதற்கான ஆட்களை 10 ஆட்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் டெல்லிக்கு அனுப்பணும். டெல்லிக்கு அதற்கான ஒரு வாரியம் 3 பேரை செலக்ட் பண்ணி அனுப்போம். அந்த 3 பேரில் ஒரு ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சீமா அகர்வால், ரத்தோட்டு, இன்னும் மகேஷ்குமார், ஏதோ 3 பேர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வரையும் அந்த 3 பேர் நமக்கு ஃபேவராக இருக்க மாட்டாங்க. ஃபேவராக இருக்கிற ஆள் தான் வேணும். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுதுன்றதுக்காக இன்றைக்கி வரையும் பொறுப்பு டிஜிபி வச்சுருக்கிறதுனால இந்த பொறுப்பு டிஜிபி பேச்சை கீழே இருக்கக்கூடிய எந்த அதிகாரிகளும் கேட்கல. ஏன்னா இந்த பொறுப்பு டிஜிபிக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலாம் அந்த பதவிக்கு தகுதியானவர் இருக்கப்போ திமுக ஆதரவாளன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை கொண்டு வந்து உட்கார்ந்ததுனால கீழே இருக்கிறவங்களாம் ஒத்துழையாமை இயக்க மாதிரி பண்ணுறாங்க. எதுக்கும் கேட்டால் பார்த்துக்கலாம் சார், சொல்கிறேன் சார், பார்க்கலாம் சார், அதுவா சார், போயிருக்காங்க சார், பெட்ரோல், அந்த மாதிரி ஒரு யூனிட்டியாக வேலை செய்யாமல் இவர் கீழே இருப்பார், இவர் திமுக ஒரு சொம்பத்துக்கிட்டு மேலே போய் உட்காந்துருப்பார், இவர் சொல்லி நம்ம கேட்கணுமா? இன்றைக்கி திருச்சியில் ஒரு எஸ்ஏ வீட்டில் உள்ளே பூந்து போய் அவங்க எஸ்ஏ சொல்கிறார் போலீஸ்னு, அப்படி இருந்தும் அவன் வெட்டுறானா, அப்போ எந்தளவு இங்கே சட்டம் ஒழுங்கு இருக்குன்றதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இது யாராலுமே டைஜஸ்ட் பண்ண முடியாதுல்ல. ஏற்கனவே திருநெல்வேலியில் போலீஸ் ஸ்டேஷன் மேலே பாம்பு போட்டான். போலீஸ் ஸ்டேஷன் மேலே பாம்பு போட்டு போகிறான், ஒரு நாட்டு வெடிகளை தூக்கி போட்டு போகிறான். அதுவே பெரிய பேசும் பொருளாக பேசப்படுது திருநெல்வேலியில். அதற்கு முன்னாடி கும்பகோணத்தில் ஸ்டாலின் ஒருத்தர் நகராட்சி தலைவராக ஒருத்தர் இருந்தார். நகராட்சி தலைவர் தஞ்சாவூருடைய நகராட்சி தலைவர். கும்பகோணத்தில் அவங்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தை பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ தான் நாங்கள் சொன்னோம் ஸ்டாலினுக்கே பாதுகாப்பில், நாங்கள் அன்றைக்கி தான் சொன்னோம். அந்த ஸ்டாலின் மேலே குண்டை தூக்கி போனான், ஒருத்தர் நாட்டு வெடி குண்டை வச்சு போட்டால் அவனை அப்புறம் டெம்போ வச்சு வச்சு திருச்சியில் பிடிச்சாங்க. அப்போ தமிழ்நாட்டில் எப்படி போதை கலாச்சாரம் பெருகி இருக்கிறதோ அதே மாதிரி குண்டு கலாச்சாரமும் பெருகி இருக்கிறது. ரெண்டாவது, எந்த ஒரு ரவுடிகளுக்கும் போலீஸ் மேலே பயம் இல்லையோ அப்படின்ற ஒரு தோணுது. இப்போ எந்த ரவுடியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க, எத்தனை ரவுடிக்கு தமிழக அரசு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு இதனால் வரையும்? இப்போ ஒரு ஆய்வு என்ன சொல்லுது, பாலியல் ரீதியாக 700 பேர் தமிழ்நாட்டில் கெடுக்கப்பட்டிருக்காங்க. யார்? தமிழ்நாடு கொடுக்குற ஆய்வு. யார் சொல்கிறது? சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சொல்கிறாங்க. 109 கோடி நாங்கள் நிவாரணமே கொடுத்துருக்கோம். இது ஒரு பெருமை. மேய்க்கிறது எருமை, அதில் ஒரு பெருமை. எப்படி பாருங்கள், 700 கிட்டத்தட்ட 700 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் இதில். அதில் நாங்கள் நிவாரணமாக அரசு கையிலேருந்து போனோம், அதுவும் நம்ம வரி பணம் தான், கிட்டத்தட்ட 109 கோடி நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்படின்னா அப்போ இங்கே பாலியலுக்கான வன்முறைக்கான நிவாரணம் கொடுக்கறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது தவிர பாலியலுக்கான வன்முறையை தடுக்கணும்னு இந்த அரசு நடக்கல. ஒரு வருடத்தில் 631 கொலைகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 18,100 கேஸ் ஃபைல் ஆகிருக்கு. எல்லா போஸ்கோ வழக்கு மற்ற வழக்கெல்லாம் சேர்த்து. இன்றைக்கி சட்டம், இது நான் சொல்கிறது வழக்கு பதிவான வரையும் சொல்கிறேன். எல்லா ஸ்டேஷன்லேயும் வழக்கே பதிவு பண்ண மாட்டாங்க. நீங்கள் சிஎஸ்ஆர் வாங்குறதுக்குள்ளேயும் உங்களுக்கு டங்குவார் வந்துடும், அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் வாங்க முடியும். சிஎஸ்ஆருக்கு உங்களை அப்படி அலைய வைப்பாங்க. அப்போ ஒரு குற்றவாளி ஜெயிலுக்கு போய் திருந்தி மக்கள் நலப்பணி செய்கிறதுக்காக தான் அவனுக்கு தண்டனை நீங்கள் வழங்குறீங்க. அதுக்கு தான் நீதிமன்றம் தண்டனை பண்ணுது. ஆனால் சாதாரண குற்றவாளி ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில் வரப்போ பெருங்குற்றவாளியாக மாறுறான். சாதாரணமாக என்னை கேட்டால் இன்றைக்கி எவனோ ரவுடி வீடியோ திருட்டு வழக்குலையோ எவனோ பிடிச்சிங்கன்னா அவனை ஜெயிலுக்கு அனுப்பாமல் இருக்குது நல்லது. ஏன்னா உள்ளே இருக்கவன் டிஜிட்டலாக அவனுக்கு கத்துறான் நிறைய விஷயங்களை. நீ ஏன்டா போய் சொம்ப திருடிட்டு இருக்க, நீ ஏன்டா கோழியை திருடுற,
நீ ஏன்டா மாட்டை ஓட்டிகிட்டு போய் சந்தையில் விற்கிற, வாடா இப்படி போ, இந்த வீட்டுக்கு வந்து பீரோ புள்ளிங்க இப்படி பண்ணு, இந்த வண்டியை இந்த இதுக்கு வந்து ஒரு போலியை வந்து நீ வந்து அரெஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லி, டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகிட்டுன்னு சும்மா ஃபோனில் சொல்லு, உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்குன்னு சொல்லி உள்ளே இருக்கவன் கொடுக்குறான் ஐடியா. அப்போ நீ திருடுறதான் ஆச்சு, நம்ம செயின் இருக்கிறதா ஆச்சு, அதுக்கு பெருசாகவே பண்ணிட்டு போகணும் வெளியில் வந்து பெரிய லெவலாக பண்ணுறான். ரெண்டாவது என்னென்னா, சட்டம் சம்மந்தமான எல்லா நுணுக்கங்களையும் அந்த குற்றம் செயல்பட வைக்கிற ஆட்களுக்காக ஆஜராகிற வழக்கறிஞர் அவர்களுக்கான அந்த ஒரு ஊக்குவிப்பும் ஒரு கேரண்டியும் கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு திருடுறான், நேராக போகிறான், ஒரு வழக்கறிஞர்கிட்ட போகிறான். அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணும், நீ திருடினது உண்மை, ஆனால் வந்து வழக்கறிஞர் எப்படி போயிடுறான், என் தொழில் உன்னை காப்பாற்றுறது. எல்லாம் ஜஸ்டிஸ் கோபிநாத் ஏறானுங்க, எல்லாம் கௌரவம் படத்தில் வருவார்ல சிவாஜி, என்னுடைய வேலை நீ வந்து கொலை செஞ்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை காப்பாற்றுவேன், என்னுடைய ப்ரெஸ்டீஜ் கோபிநாத், இதை நான் சொல்கிறது தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணுறான், அந்த இடத்துல தொழிலுக்கு மாறுறான். வழக்கறிஞர் தொழிலுக்கு மாறி, நீ கொலை செஞ்சுட்டியாப்பா, என்கிட்ட உண்மையாக அதெல்லாம் சொல்லுவான். வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது, என்கிட்ட உண்மையை சொல்லு. ஆமாம் ஐயா நான் கொலை பண்ணேன், செயின் அத்தேன், 2 குத்துனா அல்லையில் குத்துனா செத்து போயிட்டாளா, சரி வா இதில் பணத்தை எடுத்துகிட்டு வா, உனக்கு முன்ஜாமீன் போடுறேன்னு சொல்லி இதையெல்லாம் கேரண்டேடடாக அங்கே கொடுக்கறதுனால அவர்களுக்கு வந்து இந்த குற்ற செயலை செய்தால் நம்ம கைது செய்யப்படுவோம், இத்தனை நாள் சிறையில் இருப்போம், இத்தனை நாள் கழித்து வெளியே வருவோம், பிரச்சனை இல்லை, நம்ம லாயர் பார்த்து வாய்தா வச்சு வலின்னு வலிச்சிக்கினே போகலாம், பிரச்சனை இல்லைன்ற இந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது. இல்லாட்டி இன்றைக்கி கோயம்புத்தூரில் போதை குடியில் போயிட்டு விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி 3 பேர் மானபங்கப்படுத்தி பக்கத்து ஊரில் போய் படு தூக்கியிருப்பானா? அப்போ அவனுக்கு தெரியுதா, அப்போ நைட்டு பண்ணோம், ஃபுல் போதையை போட்டோம், சரக்கை போட்டோம், அந்த பொண்ணையும் எல்லாத்தையும் சதிச்சிட்டோம், எப்படின்னு நமக்கு தூங்கணும், போலீஸ் பிடிப்பாங்க, ஸ்டேஷன் போனோம், லாயர் ஃபோன் பண்ணிட்டு தலைவரை ஈவினிங்குள்ளே அரெஸ்ட் ஆகிடுவாங்க, பார்த்துக்கங்க என்னன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அங்கே அடிச்சுட்டு நேராக போகிறான். இவர் போய் சுட்டு பிடிச்சாரான், டமால் நாங்கள் கீழே சுட்டுவோம். அவெல்லாம் ஒரு ஆள், அவனை சுட்டு பிடிக்கிறாங்க. இவரை அவன் வந்து கத்தி எடுத்து வெட்டாங்க, மணிக்கட்டில் வெட்டாங்க, சுட்டு பிடிச்சோம், கொதிநிலை இறங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல போயிட்டு கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் அப்படின்றப்பையும் நீதிமன்றமும் தடை பண்ணுது. அவங்க மாவு கட்டு போடுறாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், ஒரு திருடனை நீங்கள் வந்து செயின் எடுத்தான்னு பிடிச்சிட்டு வந்தாலோ, வேறு எதனா வழக்குகளை ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்தாலோ, பாலியல் ரீதியான வழக்கில் பிடிச்சிட்டு வந்தாலோ, உனக்கு பாத்ரூமில் வழுக்கி வந்துட்டான், கையும் காலையும் உடச்சி உட்கார வச்சிட்டேன், போதையில் போய் கலட்டா பண்ணாலும். அஜித்குமார் வழக்கில் 5 போலீஸ்கார் அடிச்சாங்க, அவனுக்கே நீ மாவு கட்டு போடல, கேள்வி எழுதா? திருவண்ணாமலையில் 2 போலீஸ் சேர்ந்து ஆந்திராவில் வந்து 2 பெண்களை வன்முறை பண்ணாங்களே, கேள்வி எழுதா? நேற்று ஒரு போலீஸ்காரன் பாவனை வீட்டில் விட்றான்னு வண்டியில் கூட்டிகிட்டு போய், அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குடும்பம், இன்ஸ்டாகிராமில் காதலிச்சு வலைதளங்களில் பண்ணுற வேலை. அங்கேருந்து இது பேட்ரோலில் இருக்கப்போ அதை மடக்கி எங்கேருந்து வரேன்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா நாங்கள் வந்து வீட்டை விட்டு வந்துட்டோம், நீ உங்கள் வீட்டுக்கு போனால் உங்களை வீட்டில் விட்டுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணி இன்றைக்கி அதுவும் பேச முடியல. அப்போ திருடங்கிட்டே சாவின்னு சொல்கிற மாதிரி பாதுகாப்பற்ற, அதாவது எப்படி சொல்கிறோன்னா, போலீஸ் சொன்னால் வேண்டாத ஒரு பிள்ளையை பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வேண்டாத மாதிரி போலீஸ்காரில் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் காண்டாமிருக மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஒட்டுமொத்த போலீஸ்க்கு அது இழுக்கா இல்லையா? கரெக்டாக அது. அப்போ திருவண்ணாமலையில் நடந்த இன்சிடெண்ட்டு, நேற்று நடந்த இன்சிடெண்ட்டு, இப்போ எஸ்ஐ வீட்டில் போய் ஒருத்தன் உள்ளே போய் வெட்டுறான், அந்த எஸ்ஐ அப்புறம் கல்லை விட்டு அடித்து 4 பேரில் ஒரு ஆளை பிடிக்கிறாங்க. ஸ்டாலின் வீட்டில் குண்டு போடுறது, இந்த ஸ்டாலினில் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சாவூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஸ்டாலின் வீட்டில் குண்டு போடுறது. திருநெல்வேலி நீ என்ன அரெஸ்ட் பண்ணுறியா, போடுறா, நீ என்ன அரெஸ்ட் பண்ணியான்னு சொல்லிட்டு எங்கே போடுறானுங்க, போலீஸ் ஸ்டேஷன் மேலேயே குண்டு போடுறானுங்க. சில இடங்களில் போலீஸ் ஸ்டேஷனே தகர்த்துறானுங்க உள்ளே பூந்து. அப்போ இங்கே அந்த அளவுக்கு இவர்களுக்கு தைரியத்தை இந்த அரசு யார் ஏற்படுத்தியிருக்காங்க? இவங்க பின்னாடி எதுனா ஒரு மினிஸ்டர் வச்சு அதுக்கான தைரியத்தை கொடுக்குறாரா? ரவுடிசத்தை ஊக்குவிக்கிறாரா? எலெக்ஷன் டைமில் ரவுடிசம் நமக்கு வேணும்னு சில மினிஸ்டர்ஸ் நினைக்கிறாங்களா? கேள்வி எழுதா இல்லையா? அதுக்கெல்லாம் பதிலே இல்லைல்ல. இன்றைக்கி எல்லா படத்துலையும் என்ன சொல்கிறாங்க, ரவுடி எலெக்ஷன் அப்போ ரவுடியை கூப்பிடு, இதை பண்ணு அதை பண்ணு, ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துன்ற மாதிரிலாம் நடக்குதா? அப்போ மினிஸ்டர்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிறோம். இப்போ யார் அந்த சார்னு நம்ம கேட்குறோம். மாசூரனுக்கு ஞானசேகரன் உனக்கு எதுக்காக மாசூரனுக்கு ஃபோன் பண்ணான்னா அவர் ஈஸியாக கடந்து போயிறார். நான் மாவட்ட தலைவர் செயலாளரியா, எனக்கு 10 பேர் ஃபோன் பண்ணாலும் அவனும் ஃபோன் பண்ணிப்பார், அவர் கடந்து போகிறார். அண்ணாமலைஜி அதுக்கெல்லாம் ப்ரூஃப்லாம் கொடுத்தாரு, அது எடுபடவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார், மாவட்ட தலைவராக 100 பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம், அவனும் ஃபோன் பண்ணிப்பான், ஏன் அவனுக்கு அங்கே நீ போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க கடையிலேருந்து பிரியாணி வந்துச்சிங்கன்னா பதில் இல்லை. அப்போ யார் அந்த சாருன்றது ஒரு கேள்விக்குறியோடு அங்கே இருக்குது. இந்த சார் போய் இந்த சாரை பார்த்தாலும் இவனு பயப்படுறானு. சாருன்னு கூப்பிட்டாவே திமுக, என்னை வாடா போடான்னு கூட கூப்பிடு, என்னை சாருன்னு கூப்பிடாது அப்படின்றானு திமுக.
நீங்கள் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு சார் எப்படி சார் பண்ணலாம், இப்போ நம்ம இதில் பிரச்சனை இல்லை, பிஜேபியில் நாங்கள் ஜின்னு தான் கூடுவோம், ஜி எப்படி ஜி பண்ணல வந்துடலாமா ஜி, நாளைக்கு வந்துருங்க ஜி பார்த்துக்கலாம் ஜி நம்ம சொல்லுவோம். திமுக வயசுங்க என்ன சொல்ல பேசல, டே துரைமுருகா இங்கே வாடா சொல்லுவாங்க, துரைமுருகன் சார் இங்கே வந்துருங்க சார், அன்பில் மகேஷ் சார் இங்கே வாங்க சார், உதயநிதி சார் சார் உதயநிதி சார் வரலாமா சார், இப்படி தானே சொல்லுவாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க, யாரையும் பேரிட்டு அழைக்க முடியாதுல்ல. அப்போ இப்போ வந்து இந்த சார் மேலே வர்றதுனால அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து துரைமுருகனையும் என்னை கூப்பிடு, டே மகேஷ் இங்கே வாடான்னு கூட கூப்பிட்டு நான் ஒத்துக்கிறேன், யாருடா அது யாருடா நீ எங்கடா அவங்க மகேஷ்னு கேட்பாங்க ஒரு படத்தில், யாருடா மகேஷ்ன்ற மாதிரி நீ கூடு நான் கேட்டுக்கிறேன், ஆனால் சாருன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு தலையே சுற்றுது, சாருனாவே அலறானுங்க திமுக, மேலே பேசியிருக்கான்னு கீழே காலு டடன்னு ஆடுது அவங்களுக்கு சாருன்னு ஒன்று. ஆனால் சார் வீடியோ சாருக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து போடுறாரே சார். அதாவது இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, திமுகவில் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் மாண்பு முதலமைச்சருக்கு வந்து புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியல் வந்து பயப்படுறது ஒரு காரணம், உதயநிதி பயப்படுறது ஒரு காரணம், திமுகவை சேர்ந்து பயப்படுறது ஒரு காரணத்தை அப்படியே வச்சுக்கிட்டு திமுகவில் வேலை செய்கிற பூத் லெவல் ஏஜென்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, இது நாள் வரையும் திமுக ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டை கொடுக்கும், 2000 ஆளுக்கு கொடு 3000 ஆளுக்கு கொடுக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா இந்த செத்து போன லிஸ்டெல்லாம் அதில் வச்சுருப்பான், இங்கேருந்து மைக்ரேட்ஸ் ஆகி போயிருப்பான் பாருங்கள், மாவட்டத்துக்கு வேறு மாவட்டத்துக்கு போயிருப்பான், அவன் லிஸ்டெல்லாம் வச்சுருப்பான். செத்து போன லிஸ்ட்டு ஒரு 50%, இங்கேருந்து இந்த அண்ணாநகரில் இருந்துட்டு அவன் ஓட்டுச்சாவடி எங்கே இருக்குது, அண்ணாநகர்லேருந்து வியாசர்பாடி போயிருப்பான், இல்லாட்டி விருகம்பாக்கம் வந்திருப்பான், இல்லாட்டி சோழநல்லூர் போயிருப்பான், இல்லை சொந்த ஊருக்கே போயிருப்பான். அப்போ என்ன பண்ணுவோன்னா இவன் பணம் கொடுக்குறப்ப இந்த செத்து போன லிஸ்டெல்லாம் தலைமையை குத்துருவான் அவன், தலைவரே குத்துற தலைவரே 64 வயசு வந்து தூக்கிட்டு போய் ஓட்டு போட வச்ச தலைவரே நீங்கள் என்ன தலைவர் அப்படி சொல்லிட்டீங்க, அப்போ சரிப்பா இங்கேருந்து காலி பண்ணிட்டு ஒருத்தன் போயிருப்பான் பாருங்க ஒரு 50%, அவன் ஓடி இருப்பான், அவன் பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அப்போது ஒரு தொகுதியில் 100 திமுக வாக்காளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 100 × 2000 வச்சுக்கோங்க, எவ்வளோ வருது, 100 × 2000 ரூபா, கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வந்துருச்சா. அப்போ ஊரில் 10 பேர் கொடுத்தாங்கன்னா 10,000 ரூபா, 100 பேர் கொடுத்தாங்க 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க 10 பேர். அப்போ இதில் கரெக்டான வாக்காளர் புதிய வாக்காளர் திருத்தப் பட்டியல் வந்தால் திமுக என்ன சொல்லுவோம், டே லிஸ்ட்டில் 5 பேர் தான்டா இருக்காங்க, நீ என்னடா 150 பேருக்கு காசு வாங்கியிருக்க கேட்பான்ல. இப்போ உள்குத்தே பிரச்சனை. இப்போ வந்து மாண்புகும் முதலமைச்சர் எதுக்கிறது தனி கதை, அது விடுங்க, அது அரசியல் ரீதியாக எதுக்குறாரு அவர். இங்கே உள்குத்து இருக்கிறவனுங்கெல்லாம் பேதி ஆகிட்டு இருக்கு. என்னடா ஒரு எலெக்ஷன் வந்துருச்சு ஒரு வீட்டை கட்டிடலான்னு பார்த்தோம், பொண்டாட்டி கேட்பான் என்ன நம்ம செகண்ட் மாடி கட்டாமல் இருக்குது, எலெக்ஷன் அதில் கட்டிடுவோம், இப்போ தலைவர் பணம் கொடுக்க போகிறாரு, எல்லாருக்கும் காசு கொடுக்க போகிறோம், 2வது மாடி இல்லாமல் 3வது மாடி சேர்த்து கட்டிடுவோமா, சட்டமன்ற எலெக்ஷன் மாதிரி அப்படின்னு நம்பிக்கையாக இருந்த திமுகவுடைய கட்சிக்காக வேலை செய்வர்களோட வயிற்றில் புலியை கரைத்து விட்டது எஸ்ஐஆர். ஏன்னா கிளியர் கட்டாக 127 வார்டில் 53ஆம் பாகத்தில் இத்தனை பேருக்கு தான் ஓட்டுன்னு பப்பரப்பான எடுத்து தேர்தல் ஆணையம் கொடுக்கும் லிஸ்ட்டு. எஸ்ஐஆர் பண்ணோன்னே 1வது தெருவில் எத்தனை பேருக்கு ஓட்டு, 2வது தெருவில் எத்தனை பேருக்கு ஓட்டு, மெயின் சால் எத்தனை பேருக்கு ஓட்டுன்னு. அப்போ இவன் போலி வாக்காளர்களை வச்சு காசு வாங்க முடியாது, செத்து போன வச்சு காசு வாங்க முடியாது, வயதானவர்களை வச்சு காசு வாங்க முடியாது, இடம்பெயர்ந்து வச்சு காசு வாங்க முடியாது, டிரான்ஸ்ஃபர் ஆனவரை வச்சு காசு வாங்க முடியாது. அப்போ பயம், மேல் மட்டத்துலேயும் சாருக்கு பயம், கீழ் மட்டத்துலேயும் சாருக்கு பயம். இவருக்கு என்ன பயம் அப்படின்னா 2006 எலெக்ஷன் தமிழ்நாட்டில் மாநகராட்சி எலெக்ஷனை திமுக அரசாங்கம் நடத்துது. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கார். 3 மணிக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டில் 100 வார்டுக்கு போய் 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஓட்டுச்சாவடி க்ளோஸ் பண்ணிட்டு யார் 3 மணிக்கு மேலே வாக்களிக்க வந்தாங்களோ அவங்களாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. முடிஞ்சிச்சு வாக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு உள்ளே வச்சு குத்துன்னு. அப்போ இவிஎம் மிஷின் கிடையாது, குத்துற மிஷின் உள்ளே வச்சு குத்துன்னு குத்தி வெளில வந்து நாங்கள் 100 வார்டு ஜெயிச்சிட்டோம், மொத்தம் சேர்த்து 200 வார்டு ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி திமுக அறிவிச்சுது. இந்த மாதிரி ஒரு ஒரு காட்டாட்சி தர்பாரை நான் பார்த்ததேன்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் சுமூட்டோ வழக்காக எடுத்து, இப்ராஹிம் கலிபுல்லா அவர் பேர் எடுத்து, அந்த 100 தேர்தலில் நாங்கள் ரத்து பண்ணுறோன்னு சொல்லி ரத்து பண்ணார். இவர்கள் பேசுகிறாருங்க சாரை பற்றி, எப்படி சாத்தானே வேதம் ஓதுன்னுவாங்களா, இவங்க பேசுகிறாங்க இவங்க எஸ்ஆரை பற்றி. 2வது இங்கே இருக்கக்கூடிய திமுக ஒரு விஷயத்தை பாருங்கள், இதை கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம இளையபாத நேரர்கள் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும். இங்கே சார் கொண்டு வந்தது தேர்தல் ஆணையம், பிஜேபி இல்லை. பீகாரில் சார் கொண்டு வந்தது தேர்தல் ஆணையம். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களையும் சார் கொண்டு வந்து தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு தேர்தல் ஆணையம். இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்க பாருங்கள். பிஜேபி தான் சார் கொண்டு வந்தது,
பிஜேபி தான் வந்து நம்மளோட ஓட்டெல்லாம் திருடிட்டு சிறுபான்மையர் ஓட்டையெல்லாம் எடுத்துட்டு பீகாரி ஓட்டர்ஸ்லாம் புள்ள போட்டு ஜெயிக்க வைக்க போகிறாங்க. சார் வந்ததுக்கு காரணம் பிஜேபியும் தேர்தல் ஆணையம் கூட்டு சதி பண்ணி இங்கே சாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தை நேற்று கூட நான் ஈவினிங் டிபேட்டில் கூட தான் சொன்னேன். இந்திய தேர்தல் ஆணையன்றது வேறு, சாருன்றது வேறு, பிஜேபின்றது வேறு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம வந்து போய் கொண்டு போய் சேர்க்கணும். தேர்தல் ஆணையம் 12 ஆவணம் தான் கேட்குது, பிஜேபி கேட்கல. தேர்தல் ஆணையம் சப்போர்ட்டிங்காக ஆதார் கார்டு எடுத்துக்கன்னு சொல்லுது, பிஜேபி கேட்கல. தேர்தல் ஆணையம் கொடுக்குற ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுன்னு கேட்குது, பிஜேபி கேட்கல. இதை புரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு, எல்லாருமே புரிய வைக்கணும். பிஜேபி கேட்கல, தேர்தல் ஆணையம் கேட்குது. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை வந்து பிஜேபி தான் கேட்க வைக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்கே ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். இங்கே வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடணும்னா டக்குன்னு சாரத்துக்கு முன்னாடி வச்சிட்டார். கோயம்புத்தூர் பிரச்சனை பூதாகாரம் பண்ணோன்னா சாரத்துக்கு முன்னே வச்சு இன்னைக்கு போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் ஆணையத்தை எடுத்து நீ எதுக்கு போராடுற? எனக்கு அது காமெடியாக இருக்குது. பிஜேபி எடுத்து நீ போராடுற. இப்போ மோடி அரசாங்கத்துக்கு வந்து ஏதோ ஒரு உங்களுக்கான நிதியை தரல, போராடுறீங்க, வரவேற்கிறோம். இல்லை மோடி அரசாங்கம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து திட்டங்களுக்கு செயலாக்க பண்ணுறதுக்கான தாமதம் பண்ணுறாங்க, ஜிஎஸ்டி நிதியை விளைவிக்கல, இந்த வெள்ள பாதிப்பு நிவாரணத்தை கொடுக்கல, நாங்கள் போராட்டம் பண்ணோம், வரவேற்கிறோம். ஜனநாயக நாட்டில் யார் வேணால் போராடலாம். தேர்தல் ஆணையன்றது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பிடிச்ச அமைப்பை எதிர்த்து நீங்கள் என்னது போராட்டம் நடத்துகிற? இந்த போராட்டம் எப்படிமா இருக்கு? சம்மந்தமே இல்லாமல் இஸ்ரேல் பாலிஸ்தீன் பிரச்சனைக்கு ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு அமாஸுக்குள்ள பிஜேபி வந்து மோடி அவர்கள் வந்து காசாக்கு வந்து எதிராக செயல்படுகிறாரு, அமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக செயல்படுறாரு, பாலிஸ்தீனத்துக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுறாருன்னு ஒரு படத்தை ஓட்டினானுங்களா, அதே தான் இதுவும். தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் வந்து வெள்ளூர் கோட்டத்துலேயும் பனகல் மாலையிலையும் சேப்பாக்க விருந்தினர் மாலையும் சிங்காரவேடத்துலையும் கத்தினா தேர்தல் ஆணையத்தை கேட்குமா? கத்திட்டு போனாங்க. அந்த அது போராட்டம் நடத்துறது அவங்க தான், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அவங்க தான். அவங்களே பாதுகாப்பு கொடுத்து அவனுங்களே மைக்க வச்சு அவனுங்களே கத்தி அவனுங்களே கலைஞ்சி போவானுங்க. இது என்ன கூத்து? இது என்ன? இது இந்த உலக காமெடியாக இருக்கா இல்லையா? ஒரு அரசாங்கத்தை எடுத்து நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள். சிபிஐ எடுத்து நாம் இன்னும் பண்ணுவாங்க, சிபிஐ எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் சிபிஐ தமிழ்நாட்டில் வந்து வழக்குகளை எடுக்கக்கூடாது, சிபிஐ தமிழ்நாட்டில் விடக்கூடாது, எல்லோரும் போராட்டம் பண்ணு. அப்படி தானே பண்ணுவாங்க. இனிமேல் ஃபியூச்சர் அப்படி தானே வரும். இடியை எடுத்து இப்போ தமிழ்நாட்டில் இடியை வந்து தடை செய்யணும், தமிழ்நாட்டில் இடியை வரக்கூடாதுன்னு போராட்டம் பண்ண முடியுமா? ஒன்று தன்னாட்சி அதிகாரம் பிடித்த ஒரு அமைப்பு. அப்போ எதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்கன்னு தெரியாமையே போராட்டம் பண்ணுறதா இந்த போராட்டக்களம். ஏன் சாரை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க? 2019ஆம் ஆண்டு ஆர்கே நகர் எலெக்ஷனில் தினகரன் 20 ரூபா நோட்டை கொடுத்து ஜெயிக்கிறப்ப திமுக டெபாசிட் இழந்து தோக்குது. அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக ஒரு வழக்கு போடுது. புதிய வாக்காளர் திருத்த பட்டியலை தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும்னு வழக்கு போடுது. அது கேட்குற நேற்று டிபேட்டில் பதிலே இல்லை, பேன் முழிக்கிறான் திமுக காரன். ஓ வழக்கு போட்டுதுங்களா அப்படின்ட்டு. அதே 2017 திமுக இந்த RS பாரதி தலைமையில் இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட போயிட்டு தமிழ்நாட்டில் தீவிர வாக்காளர் திருத்தப் பட்டியலை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் சொல்லி மனு கொடுக்குறான். எங்க தேர்தல் ஆணையத்துக்கு. இது இந்த திமுக. அப்போ 2017 ஒரு வாய், 2019 ஒரு வாய், 2025 நாரவாயி. அப்படி தானே சொல்லணுமே? எப்படி நிலைப்பாடு மாறுது பாருங்கள். சார் கொண்டு வருது பிஜேபிக்காக கொண்டு வராங்க, இல்லை ஏடிஎம்கே கொண்டு வராங்களா? இன்றைக்கு ஏடிஎம்கே சேர்ந்த சத்யா, டீனர் சத்யா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கார். 2019 டீனருடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,90,000 பேர். 2021 கிட்டத்தட்ட வெறும் 33,000 தான் எக்ஸஸ் ஆகிருக்காங்க. 17.9% தான் வாக்காளர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. மக்கள் தொகைக்கேற்ப வாக்காளர் இன்க்ரீஸ் ஆகலை. என்னுடைய தொகுதியில் 13 அதிமுக ஆதரவு பெற்ற வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. நான் வெறும் 137 ஓட்டில் தோற்றுருக்கேன். இதற்கான பதிலை சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திட்ட வந்து ஆணையிடணும்னு சொல்லி அவர் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கார். சரியா? 70 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாருன்னு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்க மதிமுக தலைவர் வைகோ சொல்கிறார், நான் சொல்லலை. அண்ணாமலைஜி கோயம்புத்தூர் எலெக்ஷன்லேயே தெளிவாக சொல்லிட்டார், 1 லட்சம் பிஜேபிக்கு ஆதரப்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய கரூர் விஜயபாஸ்கர் வழக்கே தொடர்ந்துருக்கார். கரூரில் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆதரப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே ஜெயக்குமார் என்னுடைய தொகுதியில் வெறும் 2000 ஓட்டை வந்து சப்போர்ட்டர் அந்த ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் காணாமல் பண்ணிட்டாங்க, ஜெயக்குமார் போட்டிருக்கார். அப்போ அதிமுக வழக்கறிஞர் விநாயகம் போட்டிருக்கார். டீனர் சத்யா, அதிமுக வழக்கறிஞர் விநாயகம், கரூர் விஜயபாஸ்கர், இந்த 3 பேருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சார் வேணும் அப்படின்னு. சார் வேணும் இல்லை, எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் தேர்தல் ஆணையம். சார் வேணும்னு அவங்க சொல்ல. வெறும் 137 ஓட்டில் தோற்றேன், ஒரு 2 வருஷத்தில் வெறும் 17% தான் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கா, 33,000 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களான்ற ஒரு கேள்வி எடுக்கிறதுக்கு தான் இது 3 ஒன்றா வருது சென்னை உயர்நீதிமன்றத்தில். தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் சொல்லணும். தேர்தல் ஆணையம் பதில் சொல்கிறப்ப நீதிமன்றம் கேட்குறாங்க, சத்யா கேட்குறாரு, விஜயபாஸ்கர் கேட்குறாரு, விநாயகம் கேட்குறாரு, இதுக்கு பதில் சொல்கின்றப்ப தேர்தல் ஆணையம் அதுக்குத்தான் சார் நடத்துகிறோம்,
இந்த சார் நடத்தி முடிஞ்சிட்டா புதிய வாக்காளர் திருத்தப்பட்டியல் இதற்கான விடையே தெரிஞ்சிடும். அப்போ ஏடிஎம்கே என்னமோ இப்போ தான் வந்து சாருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவங்க சப்போர்ட். நேற்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிறாரு, நாங்களாம் வழக்கு போட்டோம்னா தூங்கிக்கிண்டு கும்பகர்ணம் தூக்கத்திலேருந்து திடீர்னு வந்து எது தரப்பில் எங்களையும் வாதியாக சேர்த்துக்கணும்னு சொல்லி ஏடிஎம்கே போய் இணையிறாங்க, நாங்கள் அது ஒத்துக்க மாட்டோம், நாமளும் யூனிட்டியாக இருக்கணும் ஒரு கதை விடுறாரு. இவங்க ஏற்கனவே இங்கே வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணப்பன் கிட்ட சிதம்பரம் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு. 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு மாறிடுச்சு. அப்படியே கண்ணப்பன் தோத்துட்டார், சிதம்பரம் தான் சிவகங்கை காரைக்குடி தொகுதியில் ஜெயிச்சாரு அப்படின்னு மாறிச்சா இல்லையா? செம்மலையோட வெற்றிக்கு வழக்கு இருக்குது, அப்பா வெற்றிக்கு வழக்கு இருக்குது. இந்த வழக்கெல்லாம் தேர்தலாக நடந்துகிட்டே இருக்குது. முதல்ல தேர்தல் ஆணையத்தினுடைய பணி என்ன? தேர்தல் ஆணையம் ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி. நான் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆள் கிடையாது, நான் வந்து பிஜேபியோடைய மாநில செயலாளர். தேர்தல் ஆணையம் என்ன கேள்வி ராகுல் காந்திகிட்டையும் மற்ற கட்சிகளும் உள்ள வச்சது மட்டும் நான் மேற்கோள் காட்டுறேன். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம், ஒரு பூத்திலும் பூத் லெவல் ஏஜென்ட்னு ஆள் உட்காந்துருக்கான். பூத் லெவல் ஏஜென்ட் வேலை என்ன? அந்த பூத்துக்குள்ளே போயிட்டு அந்த பூத்துக்கு உட்பட்ட வாக்காளர்களை போய் நேராக பார்த்து, இவர் குப்புசாமியா மாடசாமியா இந்த சாமியா, ரைட்டு நீங்கள் தானாம்மா, உங்களுக்கு தான் பூத் ஸ்லிப்பு வந்து ஓட்டு போடுங்க. அங்கே வருவாங்க. ஏடிஎம்கேக்காக ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க, பிஜேபிக்கு ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க, காங்கிரஸுக்கு உட்காந்துருப்பாங்க, டிஎம்கேக்கு உட்காந்துருப்பாங்க. கூட்டணி கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு எல்லாருடைய பூத்தில் உள்ள ஏஜென்ட்டாக உட்காந்துருப்பாங்களே. ஒரு குப்புசாமி உள்ளே வர்றாரு, குப்புசாமி ரைட், குப்புசாமி 10 பேர் டிக் பண்ணுவான். இப்படி தான் ஓட்டு போடுவாங்க, தெரிஞ்சுக்கங்க. 10 பேரும் இவர் தான் குப்புசாமின்னு ஆத்தரைஸ் பண்ணணும். ஆத்தரைஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் போய் மை ஓட்ட முடியும். அதில் ஒருத்தர் வச்சு இவர் குப்புசாமி இல்லை ஒரு மாடசாமி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னால் அப்ஜெக்ஷன் தான் அது. 10 பேர் ஓகே பண்ணுவாங்க, ஆமாம் இவர் தான் சார் எனக்கு தெரியும். ஏன்னா அவன் பூத்தில் வச்சுட்டு அவன் வீட்டில் போய் சந்திச்சிருப்பான். டிக் பண்ணோன்னா மை வைக்கிறாங்க, உள்ளே போய் அவருக்கு யார் ஓட்டு போடுறாரு அது வேறு விஷயம். அது ரைட்டா? இதெல்லாம் முடியுது தேர்தல். அதாவது காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 6 மணிக்கு முடிஞ்சோடனே எல்லாரும் தேர்தலுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் உள்ள உட்காந்துருப்பாங்களே, அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சீல் பண்ணிடலாமான்னு கேட்பாங்க. தேர்தல் ஆணையர் கேட்பார், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி கேட்பார். பண்ணிடலான்னு சொன்னோன்னா சீல் பண்ணிவிட்டு 17C ஒரு ஃபார்ம் இருக்குது. 17Cயில் ஒவ்வொரு பூத் லெவல் ஏஜென்ட்டும் இந்த 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 இடத்துல நடந்த தேர்தல் எந்த முறைகேடு இல்லாமல் அந்த நபர்கள் தான் வாக்களித்தாங்க, அதற்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் சைன் பண்ணுவாங்க. யார் சைன் பண்ணோம்? ஆத்தரைஸ் ஆன எல்லா இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிரதிநிதியாக பூத் லெவல் ஏஜென்ட் உட்காந்துருக்கானே, ஒவ்வொருத்தரும் 17Cயில் கையெழுத்து போடணும். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன கேட்குது, 17Cயில் நீ ஏன் கையெழுத்து போட்ட? நியாயமான கேள்வி தானே. ஒரே ஆள் 200 ஓட்டு போட்டான்னு சொல்கிறார் ராகுல் காந்தி. அது எப்படி போட்ட? 3 நிமிஷத்துக்கு வந்தது போவார். இந்த படத்தில் சிக்குன்னு போவாங்க, 6 இது என்ன கருமாந்திரம் அது சொல்கிறாரு அவர். அது பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு ஆணா வச்சு இங்கே ஃபோட்டோ ஓட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து 140 கோடி மக்கள் 100 கோடி பேர் ஓட்டு போடுறான். சின்ன சின்ன தவறுகள் நடக்கும். தேர்தலானே சொல்லுது, விலாசையில்னா 0 போட்டு தான் அடிப்பேன், வழி இல்லை. பிளாட்பார்ம் இன்னைக்கு இருக்கக்கூடிய 18 வயது பூர்த்தியானவர்களுக்கு வாக்கு கொடுக்கின்றது இந்திய அரசமைப்பு போட்ட சட்டம். அவன் விலாசையில் பிளாட்பாரத்தில் இருக்கிறான், இதில் நம்ம பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்கிறான். அவனுடைய ஆவணங்கள் இருக்குது, அவனுடைய ஆதார் கார்டுக்கு எல்லாமே வச்சுருக்கான், வீட்டில் துரத்தி விட்டா அவன் இப்போ அட்ரஸ் இல்லை, 0 தான் விலாசத்தில் போகிறோம். சில குளறுபடிகள் நடக்கும், அது தள்ளி விட்டு போயிடணும். அதை பிரதானமாக வடித்து நீங்கள் வந்து செத்து போனவங்களாம் வந்து டீ குடிக்க வாங்கணும் சும்மா படம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் காட்டுறீங்கன்னு கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? அப்போ போலி வாக்காளர்களை நீங்கள் இனம் கொண்டு அங்கேயே கலைந்தெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யார்கிட்ட இருக்குது? உங்களுடைய பிரதிநிதி. உங்ககிட்ட தான் பூட்டு இருக்குது, உங்ககிட்ட தான் சாவி இருக்குது. நீ என்ன சொல்லணும்? இவங்க போலி வாக்காளர்கள், நீங்கள் சொன்ன வாக்கு வந்து நீங்கள் வந்து காலில் வந்து நடந்த அந்த வாக்கு எண்ணிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன், நிறைய பேர் போலி வாக்காளர், நான் வந்து 17C ஃபார்மை சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அந்த ஃபைல் அப்படியே க்ளோஸ் பண்ணப்படும். மறுபடியும் ரீதேர்தல் தான் அங்கே பண்ணணும். அங்கே வந்து மறுபடியும் தேர்தல் நடத்தப்படுறது சட்டம். 17C ஃபைல் வாங்கி எல்லாம் சாப்பாக ஊற்றி சீல் பண்ணி கொண்டு போய் ராணிஸ்மேரி கல்லூரிலையோ அண்ணா யூனிவர்சிட்டிலையோ வைக்கிற அளவு தான் தேர்தலோடைய பணி. இதே தேர்தல் ஆணையம் இன்னொன்று சொல்லுது. நான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதியில் தேர்தல் ஆணையம் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து பிஜேபியோட மாநில செயலாளர். தேர்தல் ஆணையம் கேட்குது, இதெல்லாம் ராகுல் காந்தி பதில் இல்லை. எப்போ சீல் பண்ணியாச்சு, உள்ளே போயாச்சு, மறுபடியும் வந்து எலெக்ஷன் வந்து ரிசல்ட்டுக்கு வருது. இப்போ பீகாருக்கு வந்து வெள்ளிக்கிழமை ரிசல்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஏஜென்ட் எல்லாம் உட்காருவாங்க, ஒவ்வொருத்தரையும் குத்தி காட்டுவாங்க. பாரு ஓட்டு பாரு 1 2 3 4 யார் யார் ஆத்தரைஸ் இருக்காங்களோ அது காட்டுவாங்க. ரைட்டா பண்ணலாமா, டிக்கு. ரைட்டா, தேர்தல் முடிஞ்சு அறிவிச்சிட்டோம். இன்னார் தேர்தலாம் அறிவித்த பிறகு தேர்தல் ஆணையத்துக்கும் அந்த நபர்களுக்கும் அந்த கட்சிக்கும் அந்த மாநிலத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அறிவிச்சவனும் நீ என்ன சொல்கிற? இப்போ சத்யா என்ன சொல்கிறார்? 105 ஓட்டில் நான் தோற்றுருக்கேன், ஒத்துக்க முடியாது, ரீகவுண்டிங் வேணும். தேர்தல் ஆணையம் தலையிடாது. ரீகவுண்டிங் வேணுமா? 45 நாள், அதாவது தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுலேருந்து 3 மாதத்துக்குள்ளேயும் நீங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணும். 45 நாளுக்குள்ளே சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு மனு போடும். 45 நாள் நீ சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு மனு போட்டினா
45 நாள் மட்டும்தான் அது ஸ்டோரேஜ் சேவில் இருக்கும். ஏன்னா இந்தியா ஃபுல்லாக சிசிடிவி கவர் ஆகுது. நம்ம தமிழ்நாட்டிலே 68,000 பூத்து, அப்போ எவ்வளோ பூத் இருக்கும்? லட்சக்கணக்கான பூத் இருக்கும். லட்சக்கணக்கான சிடிவியை ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம வந்து எலான் மாஸ்க் ஒரு கம்பெனியை வாங்கி தான் வச்சுக்கணும் இங்கே. அப்போ வேணா அப்புறம் 45 டேஸ் தான் அந்த ஸ்டோரேஜ் வச்சுருப்பான். 45 டேஸ்க்குள்ளே இந்த தேர்தல் நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு வந்து நீங்கள் இது பண்ணி கொடுத்துடணும், எனக்கு வந்து ரீகவுண்டிங் வேணும்னு கேட்டிங்கன்னா நீ சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டு ஆர்டரை வாங்கிட்டு ஆமாம் ரீகவுண்டரி கேட்குறது நியாயமாக இருக்குன்னு ஜட்ஜு அப்ரூவல் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டாருன்னா 45 டேஸில் ஃபுட்டேஜை நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபுட்டேஜ் வாங்கி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுலேருந்து 3 மாதத்தில் ரீகவுண்டருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ இது வந்து ஆமாம் நடந்திருக்கு, இப்போ சத்யா சொன்ன மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு, ரீகவுண்டரிக்கு ஆணையிடுறேன்னு சொல்லி அவர் ரீகவுண்டரிக்கு ஆணையிட்டாங்கன்னா அது நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த எலெக்ஷன் வந்து நீ ஜெயிச்சிடலாம். கதையா? இது வந்து சட்ட ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனை. தேர்தல் ஆணையம் சொல்கிறது தேர்தல் நடத்துறது என் வேலை, அதிகமாக வாக்காளர்களை வாக்களிக்க செய்ய வேண்டியது என் வேலை அதோடு முடிஞ்சிருச்சு. ஜெயிச்ச உடனே நான் ஜெயிச்சதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் நான் தலையிட மாட்டேன், போய் கோர்ட்டுக்கு. என் வேலை நடத்துறது ரிசல்ட் அறிவிக்கிறது தான். அது வந்து கரெக்டான ரிசல்ட்டாக இல்லையான்னு தீர்மானம் பண்ண வேண்டிய பவர் கோர்ட்டுக்கிட்ட போ. இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது. இவிஎம் மிஷினை தூக்கி வச்சு இது போன எலெக்ஷன்லாம் இவிஎம் மிஷினே போட்டானுங்க. இப்போல்லாம் ஏடிஎம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், திருடர்களுக்கு எவ்வளோ பெட்டராக இருக்காங்கன்னு பாருங்கள். முன்னெல்லாம் ஏடிஎம்மில் போயிட்டு பின்கோடை போட்டு அந்த பசையை ஓட்டி கார்டை வாங்கி போலியாக வந்து கார்டை போட்டு பக்கத்தில் இருக்கவங்க போனோன்னா அந்த கார்டை திருடி போட்டு தான் திருடிட்டானுங்க. இப்போல்லாம் எப்படி திருடுறானுங்க? மிஷினையே திருடுறானுங்க, மிஷினையே தூக்குறானுங்க. டேய் இது என்னடா பின்ன இப்போ மிஷினை தூடா ஊரில் போய் வச்சுக்கலாம், மிஷினையே தூக்கி எடுத்து போய் டாட்டா ஏசியில் வச்சு திரும்பி ஊரில் போட்டு உடைக்கிறானுங்க. அந்த மாதிரி இப்போ வந்து இவிஎம் மிஷின் மேலே தான் இவனுக்கு சொல்லியிருந்தானுங்க காங்கிரஸ். இவிஎம் மிஷின் மேலே நம்பிக்கை இல்லை, எதை தொட்டாலும் தாமரை வருது, வீட்டில் போய் நாங்கள் ஃபேனு சுவிட்சை தொட்டாலும் தாமரையாக மேலே தெரியுது, எனக்கு எந்த பட்டனை தொட்டாலும் தாமரையாக வருது. சரி அப்படியாப்பா, இவிஎம் மிஷின் எல்லாம் அங்கே வச்சுட்டோம், எல்லா கட்சிக்காரும் வாங்க, எல்லா கட்சிக்காரும் வந்து இவிஎம் மிஷின் எதை தொட்டாலும் தாமரையாக வருதா ப்ரூவ் பண்ணு. ஒரு கட்சிக்காரன் போகல. இதெல்லாம் நான் சொல்லலை, நான் பிஜேபி மாநில செயலாளர். தேர்தல் ஆணையம் கேட்குது, இவிஎம் மிஷின் ஒரு நம்பிக்கை இல்லைன்றல வச்சுட்டோம், அனைத்து கட்சி வா எல்லாத்தையும் பண்ணு, நீ ப்ரூவ் பண்ணு. தேர்தல் ஆணையம் சொல்லி ப்ரூவ் பண்ணு, கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணு, கோர்ட்டில் ஓய்வு பெற்ற நீதிபதியும் வாங்க, ஒரு இடத்துல வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறேன்றாங்க. இன்றைக்கி வரையும் அதுக்கு போகவே இல்லை. இவங்க எப்படின்னா வெளியில் படம் காட்டுவானுங்க. இவ்வளோ பேர் ஓட் சோரி நடந்திருக்குல்ல, எழுதிக்கூடிய அஃபிடேட்டிவ், நான் எழுதி தர மாட்டேன், ஆனால் ஓட் சோரி ஹரியானாவில் 200 பேர் காணும், இங்கே 1000 ஓட்டை திருட்டான், கர்நாடகாவில் எடுத்துகிட்டு ஓட்டான், தெலுங்கானாவில் பாதி ஓட்டை காணும், இங்கே காணும், எழுதி கொடுக்க மாட்டேன். அஃபிடேட்டிவ் கேட்க ரிஜிஸ்ட்ரேஷன் கோர்ட் வந்து நறுக்கும் கொட்டும். என்ன ஆதாரத்தை வச்சு நீ பண்ணு, கோர்ட்டுக்கிட்ட ஆவணங்கள் தான் தேவை. நீங்கள் வாயில் வட சொல்லலாம் கோர்ட்டு நம்பாது, எல்லாத்தையும் பேப்பராக கொடுக்கணும். இன்றைக்கி வரையும் அஃபிடேவிட் பண்ணல. இங்கே மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து தேர்தல் ஆணையத்தை எடுத்து இங்கே போராடுறாருல. இன்றைக்கி நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் அவர்கிட்ட. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே தேர்தலுக்கு இது நம்ம உதயசூரன் சின்னம் வாங்கிய திமுக. தேர்தல் ஆணையத்தில் அஃபிடேவிட் வந்து திமுகவை சேர்ந்த மு க ஸ்டாலின் என்ன கொடுக்குறாரு? அப்போ இருந்த கலைஞர் அண்ணா என்ன கொடுப்பாரு? தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தும் போது எடுக்கிற எந்த முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம். அஃபிடேவிட் தாக்கல் பண்ண தான் நீ அங்கீகார கட்சியே வாங்குவ. நீ கட்டுப்படுவோன்னு எழுதி கொடுத்துட்டு இங்கே நீ போராட்டம் தான் பண்ண முடியும். நீ போய் அஃபிடேவிட் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணோம். இப்படி தான் நான் தேர்தல் நடத்துவேன், இருந்தா இல்லையா வெளியே போயிடுன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? அப்போ வெளியே நின்று இப்போ எப்பவுமே சொல்லுவோம் பாருங்க, மத்திய அரசு இந்த பாலிசனத்தை பிடிச்சி தொங்குவானுங்க, இஸ்ரேலை பிடிச்சி தொங்குவானுங்க, கவர்னரை பிடிச்சி தொங்குவானுங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி தான் சிரியாவை பிடிச்சி தொங்குவானுங்க. இங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயமுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போ தேர்தல் ஆணையம் கேட்குற ஒரே விஷயம், இவிஎம் மிஷின் மேலே தான் நீ இவ்வளோ நாள் குறை சொல்லியிருந்த. ஏடிஎம் மிஷின் மாதிரி சிப்பு போட்டால் வரல, கார்டு போட்டு திருடிட்டு இருந்த. இப்போ ஓட்டே சோரி, நீ ஓட்டு போடுறதே மிஷினையே தூக்கிட்டு போயிட்டா தேர்தல். இப்போ இதுக்கு என்னமா காரணம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன் திமுக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, கூட்டணி கட்சி சப்போர்ட் பண்ணுறாங்க, ராகுல் காந்தி ஏன் பீகாரில் அதை பூதாகரமாக ஆக்குறாங்கன்னா, தோத்துட்டா இவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். அடுத்த எலெக்ஷனில் இவங்க நிற்கிறதுக்கும் அந்த கட்சியை வழிநடத்துறதுக்கும் தலைமை பொறுப்பில் இவங்க வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி நேருக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார், இந்திரா காந்தி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க, இவன் என்னைக்கு வந்தாலும் தோத்துக்கினே இருக்கிறான்ற அந்த பேர் அவருக்கு வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணோம், நாங்கள் தான் அப்பயே சொன்னோம்ல ஓட்சோரி, அதான் தோத்துட்டோம், தேர்தல் ஆணையம் வந்து ஓட்சோரி பண்ணிடுச்சுன்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அதே தான் மாண்பு முதலமைச்சர் இங்கேயும். இப்போ இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது, மேக்சிமம் அதிகமான வந்து ஆன்டி இன்கம்சி ஓட்டு நம்மளுடைய தேசிய கூட்டணிக்கு வரதுக்கான கட்டமைப்பை நோக்கி நகர்றப்ப திமுகவுக்கு ஒருவேளை தோத்துட்டா டக்குன்னு என்ன சொல்லலாம், ஓட்சோர் இங்கேயே நடந்துருச்சு அப்படின்னு அவர் பயப்படுறாரு. மேல் லெவலில் கீழ் லெவலில்
பணம் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா எஸ்ஏஆர் போட்டாங்கன்னா எல்லா பணத்தையும் போயிடுமே. நமக்கு மாவட்ட தலைவர் நம்ம இவ்வளோ நாள் வரையும் கிட்டத்தட்ட ஒரு 6 எலெக்ஷன் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 67லேருந்து நம்ம வந்து செத்தவன் மேலே காசு வாங்கியிருக்கோம், ஊருக்கு போனவன் மேலே காசு வாங்கியிருக்கோம், டிரான்ஸ்ஃபர் ஆகி போனவங்க காசு வாங்கியிருக்கோம், ஊரை விட்டு ஓடினவன் மேலே காசு வாங்கியிருக்கோமே, அந்த காசெல்லாம் இப்போ கிடைக்காதுன்னு அவனுக்கு அந்த கவலை என்னமோ 2 பேருக்குமே ஒன்று தான். ஆனால் தோத்து விடுவோன்ற பயத்தினால திமுக என்ன நினைக்குது, இப்பயே ப்ரிப்பேர் ஆகுது. ஆகா நம்ம தோற்றுருவோம், சரி தோற்றுட்டு என்ன சொல்கிறது, இவங்க வந்து வாக்கு மிஷினில் வந்து கூகுள் பண்ணிட்டாங்க, ஓட்சோரி பண்ணிட்டாங்க, அதை வச்சு ஜெயிச்சலான்னு சொல்லி இன்னும் ஒரு 5 வருஷம் ஓடிக்கிட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்றதுக்கான ப்ரிப்ளான் தான் இது. தவிர தெளிவாக உங்களுக்கு எஸ்ஏஆர் வேணும்னா நீதிமன்றத்தை நாடுங்கள். நீதிமன்றம் பீகாரில் நீதிமன்றம் நாடுனீங்க, எலெக்ஷன் நின்றுச்சா? முதல்கட்ட தேர்தல் முடிச்சு 2005 வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டே வரப்போகுது. இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்க, கர்னால் எடுத்து கேஸில் கர்னால் வந்து வெறும் நம்ம பவர் ஸ்டாரும் சந்தானமும் சண்டை போடுவாங்க. ஏய் உன்னை விட மாட்டேன்டா, டே இவன் இந்த இது நோட் பண்ணி வச்சுக்கடா, இந்த தேதி என்னன்னா இவன் போயிடுவான் வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னும் கத்திக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா அந்த காமெடி? நான் வீட்டுக்கே போயிட்டேன், இன்னும் மறுபடியும் வேனில் எனக்கு கத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தானம் வந்து பவர் ஸ்டாரை கேட்பாரு. அந்த மாதிரி இவனுங்க வந்து அந்த காமெடி தான் இது எனக்கு தெரியுது. எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நாங்கள் ஜெயிச்சு போயிட்டு இன்னும் ஓட்சேரி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்களாடா, நீங்கள் வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு. அன்றைக்கி ராகுல் காந்தி அப்படி தான் சொல்லுவார். முடிஞ்ச ரிசல்ட் போய் அவன் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு, முதலமைச்சராக பீகார் எங்கேயோ போயிடுச்சியா, இன்னும் உட்காந்து ஓட்சேரி காமெடி பண்ணிருக்க நீ போயா. நீங்கள் இப்போ பீகாரில் தோத்தவுடனே, தமிழ்நாட்டில் தோத்தவுடனே தேர்தல் கமிஷன் மேலே இவங்க எங்கே போனாலும் ராகுல் காந்தி எல்லாம் காமெடி பீஸாக பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. காமெடியன் வந்துட்டார் ஜி, என்ன காமெடி சொல்லுவோம். ஆமாம் ஜி, ஃப்ரான்ஸ் வந்து ஒருத்தர் 200 முறை ஓட்டு போட்டார் ஜி. நல்லா இருக்குல்ல அந்த காமெடி, நீங்கள் காமெடி பண்ணலாம் சார், நீங்கள் வேறு எதுனா காமெடி சொல்லுங்கள் சார். நம்ம ரபேல் வாங்கிங்க சார், அவ்வளோ ரபேலும் மோடிஜி கவர்மெண்ட்டு பணம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிட்டாங்க ஜி. ஷேர் மார்க்கெட்டில் ஹிட்டன்பெர்க் சொன்ன மாதிரி அதானி அம்பானி இது வாங்கிட்டாங்க ஜி, அது வாங்கிட்டாங்கன்னா எல்லாம் என்ன எப்படி பார்க்க ஆரம்பிச்சுவாங்க, காமெடியாக பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. நல்லா இருக்கு சார் உங்கள் காமெடி, இன்னைக்கு துணுக்கில் எழுதி அனுப்பலாம் சார் குமுதத்துக்கு அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் செஞ்ச ஒரு விஷயம், ரபேல் சொன்னீங்க சக்ஸஸ் ஆச்சா, ஹிட்டன்பெர்க் சொன்னீங்க சக்ஸஸ் ஆச்சா, எங்களுடைய இப்போ இது ஃபோனை ஒட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பெககாஸ் ஊழல் தானே அதை சொன்னாங்க, சக்ஸஸ் ஆச்சா? நீ மோடியெல்லாம் சோரின்னு நறுக்கு கொட்டு வாங்கிட்டு வந்தியா இல்லையா? நான் கவுல் பாபர்னு சொல்லி பிராமணத்துக்கு காமிச்சிட்டு சரி ஒரு பூனலை காமிச்சு ஓட்டு போடுவோன்னா அதுக்கும் கொட்டு வாங்கிட்டு வெளியே போனீங்க. எதுவுமே சக்ஸஸ் பண்ண முடியாமல் ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை இந்த கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஏற்படுத்தணும் இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் திமுக அதில் எப்படி வல்லவர்கள்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய இளம்பெண்கள் கடத்தப்படுற பிரச்சனை, சாதி வன்முறை பிரச்சனை, இதையெல்லாம் மடைமாற்றி பண்ணுறதுக்கும், கடனை அதிகமாக வாங்கி கொடுத்து மக்கள் விழிப்பாக இல்லாமல் இருக்கிறதுக்கும், டாஸ்மார்க்கை எப்படி நம்ம சம்பாதிக்கின்றது மக்களுக்கு தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கும், எஸ்ஏஆர் ஸ்ரீகாந்த் கைதி வேறு எதனா ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இப்படி வச்சு இதை மடைமாட்டு பண்ணுற வேலை தான் பண்ணுவாங்க இவங்க. நீங்கள் போராட்டம் பண்ணுறது தான் தமிழ்நாட்டினுடைய காமெடியின் உச்சம். எதுக்கு இவங்க போராட்டம் பண்ணுற நீ அவனை போய் கேள. இப்போ அவங்க நிற்கிறாங்களே சார்னா என்னம்மா எது, அதெல்லாம் தெரியாத தலைவரை 100 ரூபா கொடுத்தாங்க தலைவரை, எல்லாம் பிஜேபி திட்டம் சொன்னாங்க. பிஜேபிக்கும் எஸ்ஏஆருக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு பிஜேபி தான் தலைவர் திட்டம் சொன்னாங்க, நாங்கள் பிஜேபி தான் தலைவர் திட்டுவோம். தேர்தல் ஆணையத்துக்கு பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாத தலைவரை 250 ரூபாய்க்கு பிஜேபி தான் தலைவர் நாங்கள் திட்டுவோம். இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்தால் அவங்க போராட்டத்தை வைக்கிறாங்க. தவிர ஆக்கப்பூர்வமான எந்த விஷயமும் செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. தன்னுடைய அரசாங்கம் செயலற்ற தனமாக இருக்கிறது, ஒரு பொறுப்பு டிஜிபியை கூட நியமிக்க முடியாத கையாளகத்தனமாக இருக்கிறது. இன்றைக்கு வரையும் மக்கள் நல பணியை செய்வதற்கான எந்த முன்னேற்பாடு பண்ணாமல் ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைத்து மத்திய அரசின் மீதும், கவர்னர் மீதும், காசா மீதும், பாலஸ்தீனம் மீதும், சிரியா மீதும், அரேபியா மீதும் குறை சொல்லி கொண்டு கவனத்தை திசைத்திருக்கிற வேலையை தான் திமுக செய்கிறது. சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைவனோட பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.